சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு, செங்கோட்டையனின் ஒட்டுமொத்த பதவிகளும் பறிப்பு, அவரது ஆதரவாளர்களது 7 பேரின் பதவியும் பறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். அதாவது நேற்று செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு 10 நாள் கெடு கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் ஒட்டுமொத்த பதவியையும் பறித்துள்ளார். மேலும் ஈரோடு மாவட்ட ஆதரவாளர்கள் 7 பேரின் கட்சி பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்து உத்தரவுகளை பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கே.ஏ. சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, குறிஞ்சிநாதன், தேவராஜ், வேலு, ரமேஷ் மற்றும் மோகன்குமார் ஆகியோரின் பதவிகளையும் பறித்து எடப்பாடி உத்தரவுகளை பிறப்பித்திருப்பது பரபரப்பையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு என்ன காரணம் கொடுக்கிறார் என்றால், கட்சியின் எல்லையை மீறிவிட்டு செயல்பட்டு விட்டார்கள் செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறுவது சரிதான், ஆனால் அதை என்னிடம் தெரிவித்திருக்க வேண்டும். அதிமுகவின் தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது தவறு என்றும், ஆனால் இதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் நாங்கள் 6 பேரும் சேர்ந்து எடப்பாடியை சந்தித்தோம், அதற்கு அவரால் பதில் பேச முடியவில்லை என்று தெரிவித்த பிறகுதான் பொதுவெளியில் இதை பற்றி பேசியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி கூறுவது பச்சை பொய் என்பது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. செங்கோட்டையனின் பதவியை பறித்திருப்பதன் காரணமாக அவர் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ போல் தனி அணியை ஏற்படுத்துவார். தற்பொழுது அவரது மாவட்ட செயலாளர் பதவி, நிர்வாக பொறுப்பு, மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தின் உள்ள அனைத்து பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு எடப்பாடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தற்பொழுது ஒரு எம்எல்ஏவாகவும் சாதாரண அதிமுக தொண்டனாகவும் தான் செங்கோட்டையன் அவர்களது பதவி இருக்கிறது. இன்னமும் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டால் அந்த பதவியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் ஒட்டுமொத்த பதவியையும் பறிப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு அவருக்கு மட்டுமல்ல அதிமுகவிற்குமே பாதகமாக முடியும் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் நேற்று கூறியது சரியா அல்லது இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுத்ததுதான் சரியா என்பதை உண்மையான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.